எம்ஜிஆர் வச்சு டைரக்ஷன் பண்ணுற ஐடியா ஒரு 10 நாள் போயிருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே நின்றுருச்சு. என்னென்னா அந்த ஏதோ பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. வந்து என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஃபைனான்சியர் வீட்டுக்கு வர்றாரு, எம்ஜிஆர் வீட்டுக்கு. என்ன அப்படின்னா, சார் என் பொண்டாட்டி அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் சார். யார் அப்படின்னா, அதான் சார் டைரெக்டாக வந்து சந்திரபாபு கூட்டிகிட்டு போயிட்டார் சார். கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா எங்கே? அவரோட ஜாலியாக இருக்கார், அவர் கூட இருக்கார். மனைவியை அவர்கிட்ட மீட்டு தாங்க சார் அப்படின்ட்டாரு. தொழில் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி குடிக்கிறதோ இந்த மாதிரி இது பண்ணுறது சரியில்லை. அவருடைய மனைவியை நீ அகபரிச்சு வந்திருக்க, இது தப்பு, சரியில்லை. தயவு செஞ்சு அவருடைய மனைவியை அனுப்பிட்டு நீ வா, அப்புறம் நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணுறது பண்ணுவோம், இல்லாட்டி இதோடு விட்டுருவோம். எம்ஜிஆர் சொல்லியும் கூட கேட்கல அவர். அதெல்லாம் என் சொந்த பிரச்சனை, நீ அதை என் தலையிற, நீ வந்து நடிச்சுட்டு போ, அவ்வளோதான் உன் வேலை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு எம்ஜிஆருக்கு அது உடன்பாடு இல்லை. அதோட அந்த படம் அப்படின்னு பாதிலே அவ்வளோதான். ஒரு முறை கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு அவரை வச்சு ஹீரோவை வச்சு கண்ணதாசன் படம் எடுத்தார். கவலை இல்லாத மனிதன் ஷூட்டிங்கில் திடீர்னு இவர் வருவார், ஒரு நாள் வரமாட்டார். இன்னைக்கு எப்படியாவது அவனை சந்திரபாபு பிடிச்சதும் வீட்டுக்கே போயிட்டார். கண்ணதாசன் போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. சார் பிடிச்சிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அவர் வந்து ஜன்னலில் இறங்கி அந்த பக்கம் போயிட்டார். கண்ணதாசன் இங்கே உட்காந்துட்டே இருக்காரு. ஏன்? கண்ணதாசன் தயாரிக்கிற படம், அதில் இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. அன்னைக்கு நடிக்க வரவே இல்லை இவர். பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கவர் அந்த பாத்ரூம் ஜன்னலை திறந்து அப்படியே போயிட்டாரு சந்திரபாபு. இந்த பக்கம் வராமல் சம்பாரிச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டினார் சந்திரபாபு. சென்னையில் அந்த இது என்ன பில்டிங்கில் என்ன அப்படியே கார்லேயே நீங்கள் வந்து மொட்டை மாடி வரைக்கும் போகலாம். அப்போவே அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணார். அதை ஆரம்பித்து அப்படியே இருக்கும்போது இந்த நடவடிக்கை மாறும்போது அப்படியே நின்றுச்சு அந்த வீடு. அது கடைசி காலத்தில் அதை வச்சு குடிச்சு அதை வச்சு அடகு வச்சு அப்படி நல்ல நடிகர் குடிக்கு ஆளாகி பெண் கிட்டுக்கு ஆளாகி அப்படி வீணாக போனதான். குடித்து ஒரு அப்படியே அந்த அவர் குடித்தது இல்லாமல் சாவித்திரி கூட எல்லாம் உட்காந்து அவரும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு குடிக்க ஆரம்பிச்சு அது வேறு மாதிரி போயிடுச்சு கதை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாயிருச்சு. அது இல்லாமல் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய சினிமா சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் வந்து நடந்திருக்கு. அன்னைக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்த சந்திரபாபு அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்ததாகவும் அதில் எம்ஜிஆர் அவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சதா வந்து கேள்விப்பட முடியுது. என்ன நடந்தது? அது சந்திரபாபு வந்து சினிமாவில் கொஞ்சம் ஒரு செல்ல பிள்ளை அப்படிம்பாங்க. எல்லார்ட்டையும் வந்து ஹாய் ராமச்சந்திரா எப்படி இருக்கு அப்படிம்பார் எம்ஜிஆரை பார்த்து. ஆனால் வயசில் சின்னவரா பெரியவரா? சின்னவர். அவர் சந்திரபாபு வந்து சின்னவர். அவங்கள விட சின்னவர் தான் இவர். ராமச்சந்திரா எப்படி இருக்கு அப்படிம்பாரு. என்ன சிவாஜி என்ன நீ எப்படிம்பாரு. எனக்கு வந்து நீ பண வாய்ப்பே தரல, பணமாவது கூட, எனக்கு சிகரெட் வாங்கி பணம் கூட. சும்மா அடுத்த கட்டங்களில் கடைசி கட்டங்களில் அவரை வந்து ஒரு முறை வந்து கண்ணதாசன் இவங்கெல்லாம் சேர்த்து ஜனாதிபதியை பார்க்க போனாங்க. ஜனாதிபதியை பார்க்க போகும்போது நீ ரசிகண்டான்னு அவர் கண்ணத்தை கிள்ளி இது பண்ணி அவர் மடியில் உட்காந்துலாம் ஒரு இது பண்ணியிருப்பார். அப்போது வந்து உங்களுக்கு அப்போ கண்ணதாசன் இருக்கார், சாவித்திரி இருக்காங்க, ஜெயலலிதா அப்போது புதுசு அவங்க வந்த அந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசு. அப்போ அந்த இது 1001 வந்த பிறகு அப்போது வந்து இப்படியெல்லாம் ஒரு யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இது பண்ணி அவர் கண்ணத்தெல்லாம் கிள்ளி அந்த மாதிரியான ஒரு சுபாவம் உள்ளவர். எதையும் வந்து உங்களுக்கு நல்ல டான்ஸர், நல்லா பாடக்கூடிய ஒரு டான்ஸர், நல்ல திறமைசாலி. அந்த வெளிநாட்டு பாணியில் இருக்கிற அந்த டான்ஸ் எல்லாம் இவர் தான் கொண்டாந்துருப்பார். அதுக்கு பிறகு சொந்தமாக குரலில் பாடி டான்ஸ் பண்ணக்கூடியவங்க வடிவேல் தான். அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்.
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒருத்தர். அவர் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சார். மாடி வீட்டு ஏழை. மாடி விட்டு ஏழை. ஏழை அதான் எம்ஜிஆர் வச்சு டைரக்ஷன் பண்ணுற ஐடியா. ஓ, அவரு டேரக்டர். எம்ஜிஆர் தான் ஹீரோ, இவர் டைரக்ஷன். எம்ஜிஆர்கிட்ட கதை சொன்னார். சரி பாபு, நீ ஏன் இப்போ நீ நடிக்கிறத விட்டுட்டு ஏன் இது பண்ணுற? இல்லை, எனக்கு நல்ல கதை இருக்குது, இது இருக்குது அப்படி. ஏன்னா ஜெயகாந்தன் கூட எல்லாம் நல்லா பழகுவார். ஜெயகாந்தன் கூட எல்லாம் பேசுவார், இது பண்ணுவார். அந்த மாதிரியான அவர் ஒரு நல்ல கதை படிக்கக்கூடிய எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அதில் அவர் அந்த படத்தை எடுக்கிறேன், நீ தான் நடித்து தரணும் நீங்கள் அப்படி. சரி ஓகே அப்படின்னார். அட்வான்ஸ் இத்தனாந்தேதி கொடுத்துரும், இது பண்ணிடுறோம் அப்படின்னு. சரி ஓகேன்னு வந்து ஒரு பூஜையெல்லாம் போட்டோம். பூஜை போட்டாங்க. ஒரு நாள் வந்து இருந்தார். ராமச்சந்திரா லேட்டாக ஆகாமல் வந்துடணுங்க அப்படின்னார். ஓகே வந்துடுறேன்னு வந்தார். வந்து இதெல்லாம் முடித்தாங்க. அடுத்த ஒரு ஷூட்டிங் போனோன்னா ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா ஃபைனான்சியர் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மறுபடியும் பேசி அது எம்ஜிஆர் பண்ணுறான்னு சொன்ன பிறகு அந்த ஃபைனான்சியர் வந்து எம்ஜிஆர் நடிக்கிறேன்னா நான் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்தார். ஃபைனான்ஸ் பண்ணி அவர் ஷூட்டிங் ஆரம்பமாவது மற்ற போர்ஷன்லாம் அந்த பாடல் கீடல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது பண்ணி ஒரு 10 நாள் போயிருக்கோம், 10-20 நாள் போயிருக்கோம். அதுக்கு பிறகு அப்படியே நின்றுருச்சு. என்னென்னா அந்த ஏதோ பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. வந்து என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஃபைனான்சியர் வீட்டுக்கு வர்றார், எம்ஜிஆர் வீட்டுக்கு. என்ன அப்படின்னா, சார் என் பொண்டாட்டி அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் சார். யார் அப்படின்னா, அதான் சார் டைரெக்டாக வந்து சந்திரபாபு கூட்டிகிட்டு போயிட்டார் சார். கூட்டிட்டு போயிட்டாருன்னா எங்க? அவரோட ஜாலியாக இருக்கார், அவர் கூட இருக்கார். என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிற அளவு அவர் தான் இருக்கார். என் பொண்டாட்டி என் கூட இல்லை, அவர் கூட தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டார் சார். அந்த ஃபைனான்ஸே நீங்கள் நடிக்கிறீங்கனால நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணேன். அவர் டைரெக்ஷன் பண்ணுறாரு. அவருக்காக நான் டைரெக்ஷன் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் நடிக்கிறீங்கனால உங்களுக்காக நான் ஃபைனான்ஸ் பண்ணேன். ஆனால் அவர் வந்து என் மனைவியை கை வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போயிட்டார். அவருடைய இதுக்கு கொஞ்சம் என் மனைவியை அவர்கிட்டருந்து மீட்டு தாங்க சார் அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது இல்லை. அப்புறம் வந்து கூப்பிட்டு பேசினார் இவர் சந்திரபாபு கிட்ட எம்ஜிஆர். பாபு, இது பாரு, தொழில் நடத்துகிற இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ உனக்கு ஏதாச்சும் ஒரு பெண்ணை விரும்பிருந்துச்சு இருந்துச்சுன்னா நீ வந்து தனியாக போயிட்டு அது ஒரு தனியாக ஒன்று வச்சுக்கோ. தனியாக நீ வந்து எங்கேயாச்சும் போக வா, அது வந்து வேறு. தொழில் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி குடிக்கிறதோ இந்த மாதிரி இது பண்ணுறது சரியில்லை. தயவு செஞ்சு அவருடைய ஃபைனான்ஸுடைய மனைவியை அனுப்பி வச்சுட்டு நீ வா, அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஷூட்டிங் பற்றி அப்படின்னாரு. ராமச்சந்திரா, நீங்கள் ஷூட்டிங் நீங்கள் வருவீங்களா இல்லையா, அதை பற்றி என் சொந்த பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னாரு. சொந்த பிரச்சனை இல்லை, என் படம் பிரச்சனை. அது என் படத்துக்காக ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு எனக்காக. அவருடைய மனைவியை நீ அகபரித்து வந்திருக்க, இது தப்பு, சரியில்லை. இது தயவு செஞ்சு அவருடைய மனைவியை அனுப்பிட்டு நீ வா, அப்புறம் நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணுறதை பண்ணுவோம், இல்லாட்டி அதோடு விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதோடு அந்த படம் அப்படியே முடிஞ்சிச்சு. பாதிலேவா? அவ்வளோதான். ஒரு 4-5 நாள் ஷூட்டிங், ஒரு நாள் 2 நாள் ஷூட்டிங், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு. படத்தோட டைட்டில் கேட்கும்போது ரிலீஸ் ஆன படம் மாதிரியே தோணும். வேறு அதுக்கு பிறகு வேறு சிவாஜி நடித்து வந்தது மாடி வீட்டு ஏழை அப்படின்னு. அது அவர் தான் பண்ணாரா? ஆமாம், அது வேற கதை. அது வேறு டேரக்டர் பாபு தானா? பாபு இல்லை, பாபு இல்லை. இது வந்து சந்திரபாபு என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து சந்திரபாபுவை ஏமாற்றி ஒரு பணக்காரனாக இருந்த அவரை மாடி வீட்டு ஏழாக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையான கதை இதுதான். அது எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, நீ வந்து இவர் எம்ஜிஆர் நடிக்கிறாங்கிற ஃபைனான்ஸ் பண்ணார். அவர் அது ஃபைனான்ஸுடைய ஒய்ஃபை வந்து இவர் இது பண்ணது இல்லாமல் எம்ஜிஆர் சொல்லியும் கூட கேட்கல. அவர் அதெல்லாம் என் சொந்த பிரச்சனை, நீ அதை என் தலையிடுற, நீ வந்து நடிச்சுட்டு போ, அவ்வளோதான் உன் வேலை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு எம்ஜிஆருக்கு அது உடன்பாடு இல்லை. நான் நடிக்கலை, நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு அதோடு முடிஞ்சது. அதுக்கு பிறகு தான் அவருடைய வீழ்ச்சியும் ஆரம்பமாகுது. வீழ்ச்சின்னா சந்திரபாபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிறாரு, ஃபேட் அவுட் ஆகிறாரு. ஃபேட் அவுட். அது அதுவும் சில நேரங்களில் சரியாக இது பண்ணுவார். நிறைய ஒரு முறை கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு அவரை வச்சு ஹீரோவை வச்சு கண்ணதாசன் படம் எடுத்தார். கவலை இல்லாத மனிதன் ஷூட்டிங்கில் திடீர்னு இவர் வருவார், ஒரு நாள் வரமாட்டார். இன்றைக்கி எப்படியாவது அவனை சந்திரபாபு பிடிச்சது தான் வீட்டுக்கே போயிட்டார். கண்ணதாசன் போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. சார் குளிச்சுட்ருக்காரு, இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் அப்படியே ஜன்னலில் இறங்கி அந்த பக்கம் போயிட்டார். கண்ணதாசன் இங்கே உட்காந்துகிட்டே இருக்கார். ஏன்? கண்ணதாசன் தயாரிக்கிற படம், அதில் இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. அன்றைக்கி நடிக்க வரவே இல்லை. இவர் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காரு. அந்த பாத்ரூம் ஜன்னலை திறந்து அப்படியே போயிட்டார் சந்திரபாபு. இந்த பக்கம் வராமல் அப்படி அந்த பக்கம் ஒரு கதவை ஏதாச்சும் வச்சுருப்பார்ல, அது வழியாக அப்படியே போயிட்டார். இப்படி வந்து ஒரு நேர்மையாக நடித்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போக வேண்டிய ஆள் வந்து நல்ல திறமைசாலி, டிசிப்ளின் இல்லாமல் ஒரு சரியான இது இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருப்பார். ஒரு முறை சந்திரபாபுகிட்ட வந்து சொல்லியிருக்காரு இவர், சந்திரபாபு இப்படி பண்ணுறதை வந்து எம்ஆர் ராதாகிட்ட சொல்லியிருக்காரு. வரலையா, இரு நான் பார்த்துக்கிறேன், இரு நீ இங்கே இரு அப்படின்ட்டு தேடி போயிட்டு பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார். வாடா அப்படி ஷூட்டிங் ஆரம்பி. அதுக்கு பிறகு ஷூட்டிங் தொடங்கினாங்க. அதாவது கவலை இல்லாத மனிதனுங்கிற ஒரு படத்தை எடுத்து
ஒரு ஒரு இவர் கண்ணதாசன் வந்து கவலையோடு அலைய வேண்டிய சூழ்நிலை ஒரு அந்த படத்துடைய ஷூட்டிங் நிப்பண்ணிக்க நீங்கள் என்ன ஆகும், உங்களுக்கு கடன் ஏறும்ல, வட்டி ஏற ஏற கடன் ஏறும். கடன்காரானது தான் அந்த படத்தில். கவலை இல்லாத கண்ணதாசன் கவலை இல்லாத மனிதன்கிற படம் எடுத்து கடன்காரானதான் ஒரு மிச்சம். அதாவது சந்திரபாபு தான். சந்திரபாபு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நீங்கள் முன்னே நம்ம ஒரு முறை பேசியிருக்கோம். கல்யாணம் ஆகும்போது ஒரு பெண் வந்து அவரை கட்டிக்கிட்ட மனைவி வந்து வேறொருத்தனுடைய காதலின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட சேர்த்து வச்சாருன்னு ஒரு நல்ல மனிதன் பேசுவோம். பின்னால் இப்படி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபைனான்சியர், நீங்கள் வந்து உங்களை நம்பி ஒரு ஃபைனான்சியர், தயாரிப்பாளர், டைரக்டர் வர்றாருன்னா நீங்கள் அவங்க பொண்டாட்டியே கரெக்ட் பண்ணால் எப்படி நீங்கள் தொழில் பண்ண முடியும்? அப்படி செய்யக்கூடாது. அது வந்து எம்ஜிஆர் ஒன்று உத்தமரோ இல்லோ அப்படின்னு நாம் அது சொல்லலை. எம்ஜிஆர் சொன்னது அதுதான். தொழில் செய்கிற இடத்துல குடிக்கிறதோ இது பண்ணுறதோ எம்ஜிஆர் பிடிக்காது. இவர் அதே எம்ஜிஆர் இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் குடிச்சிட்டு இருப்பார். அவர் இருக்காருன்னா அவர் செட்டுக்கு குடிச்சிட்டு எல்லாம் ஃபுல்லாக வாய் கொப்பளை ஜிப்பளி எல்லாம் இல்லாமல், இல்லை நாளைக்கு தலைவர் வரான்னா அன்றைக்கி குடிக்காமல் வருவார். நாகேஷும் அதே மாதிரி தான். அங்கே வந்து அழிச்சு பிடிச்சி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி வருவாங்க சில பேர். ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது அங்கே வந்து குடிச்சிட்டு வரதோ சிகரெட் பிடிக்கிறதோ அங்கே இருக்கவே கூடாது. இதை தான் வந்து சந்திரபாபுவை ஏமாற்றிட்டார், படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு எம்ஜிஆர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் அதான் மாடி விட்டு ஏடு. ஆனால் நடந்த சம்பவம் இது. அவருடைய ஃபைனான்சியர், தயாரிப்பாளர் ஃபைனான்சியர், அவருடைய ஃபைனான்சியருடைய பொண்டாட்டியை அவர் வச்சு இழுத்துட்டு போனதுனால அந்த படம் நின்றது. ஆனால் எம்ஜிஆரால் நிற்கலை. அதுதான் பின்னால் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் உண்டான உறவு எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் கூப்பிட்டு அவர் அந்த அடிமை பெண்ணில் கூட வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சில படங்கள், அதே சிவாஜி கிட்ட போயிட்டு வீட்டுக்கு திடீர்னு போவார். ஏன்னா சிவாஜி கணேசன் என்னை பார்க்க கவனிக்க மாட்டேங்கிறேன், வா அவனுக்கு சாப்பாடு போடு. இப்போ இருக்க வீடு தானே? ஆமாம், அந்த வீட்டில் தான். அவர் என்னன்னா சம்பாரிச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டினார் ஒரு சந்திரபாபு. சென்னையில் அந்த இதில் அந்த மந்தவெளி சைடில் நினைக்கிறேன். அந்த இது என்ன பில்டிங்கில் என்ன அப்படியே கார்லேயே நீங்கள் வந்து மொட்டை மாடி வரைக்கும் போகலாம். இப்போவே அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணார். அது ஆரம்பித்து அப்படியே இருக்கும்போது இந்த இப்படி நடவடிக்கைகள் மாறும்போது அப்படியே நின்றுடுச்சு அந்த வீடு. அது கடைசி காலத்தில் அதை வச்சு குடிச்சு அதை வச்சு அடகு வச்சுக்கிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அது ஒரு நல்ல நடிகன் குடிக்கு ஆளாகி பெண் பித்துக்கு ஆளாகி எப்படி வீணாக போனதும் அது. நல்லா வர வேண்டியவர். எனக்கு இன்னைக்கு கவுண்டமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டு. அவங்களாம் கவுண்டமணி வந்து நீங்கள் அதுக்கு பிறகு தான் வர்றாங்க. இவங்கெல்லாம் மிகப்பெரிய செட்டில். அதே மாதிரி வடிவேலு மிகப்பெரிய அளவில் செட்டில்டு. எல்லாமே சினிமாவில் சம்பாரிச்சது. அவங்க வந்து கவுண்டமணி வர ஆரம்பிக்கும் போது 1000-500 தான் சம்பளம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லட்சங்களில் ஒரு நாள் 8 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபா. 90களில் 8 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபான்னா என்ன அவங்களுக்கு? அப்போ வந்து 50,000 ரூபா இவருக்கு, செந்திலுக்கு. 2 பேருமே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ வந்து சாயந்தரம் இதெல்லாம் இவர் வச்சு நிலமாக வாங்கி போட்டாங்க. இவர் செந்திலும் அதே மாதிரி நிலம் எல்லாம் வாங்கி போட்டு இப்போவும் கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அங்கே போயிடுவார். எங்கே இருக்குது சார் அது? இங்கே இதில் அந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு இருக்கு, அந்த சைடில் இருக்குது. அந்த சென்னை தாண்டி கொஞ்சம் அந்த வயக்காட்டிலலாம் போயிட்டு ஃபோட்டோலாம் நமக்கு ஒரு இதெல்லாம் கவரேஜ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நடிகைகள் கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து, அதாவது வயல் இது பண்ணுற மாதிரி அவருடைய மனைவி எல்லாம் வயல் வேலை பார்க்குற மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருந்தோம். அவருடைய பசங்க ஒருத்தன் டாக்டராக வந்தால் 2 பேரும் நல்ல வெல்டாயிடு. அதேமாரி கவுண்டமணி ஒரு 2 பொண்ணுங்களும் அவங்க ஒரு நல்ல இது. இவங்க வந்து அந்த தொழிலை நீங்கள் தொழிலாக கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா காசு கொடுத்து போயிட்டே வாங்க, அதை பற்றி பெரிய இதே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தொழிலில் இப்படி இது பண்ணிங்கன்னா தொழில் அப்படியே கெட்டு போயிடும். நீங்களும் உங்களுக்கான அந்த வாய்ப்புகளும் போயிடும். அதுக்கு பிறகு தான் இவர் நீதி படத்தில் எல்லாம் வந்து இவர் அப்பப்போ சிவாஜி வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பா, அவன் சும்மா சுற்றுறான்னு. கடைசி காலத்தில் குடித்து அப்படியே அந்த இதாக போனது. அவர் குடித்தது இல்லாமல் சாவித்திரி கூட எல்லாம் உட்காந்து அவரும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு குடிக்க ஆரம்பித்து அது வேறு மாதிரி போயிடுச்சு கதை அப்படிம்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்லியாக பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714